ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு 50ல் வந்து ஜிகே சம்மந்தமான கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன இருக்குது பார்ப்போம். ஒரு தொழில்நுட்பம் கொடுத்துருக்காங்க. அது வந்து எந்த அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில் வந்து இயங்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு விமானம் வந்து எந்த அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குதுன்னா பெர்னௌலிஸ் தத்துவம் படி இயங்குதான். காற்று பலூன் வந்து பயான் விசை சொல்கிறாங்க. ராக்கெட் வந்து நியூட்டனின் வந்து விதி. நீராவி எந்திரம் வந்து வெப்ப இயக்க விதி அடிப்படையில் வந்து இயங்குது அப்படிங்கிறாங்க. விமானம் வந்து பெர்னௌலிஸ் தத்துவம் படி இயங்குது. விமானம் பெர்னௌலிஸ் தத்துவம், காற்று பலூன் வந்து பயான் விசை, ராக்கெட் வந்து நியூட்டனின் விதி, நீராவி எந்திரம் வந்து வெப்ப இயக்க விதி அடிப்படையில் வந்து இயங்குகிறது. தண்ணீர் வந்து தானாக சிதைவடையும் போது எவ்வாறு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. H2O வந்து எப்படி பிரியுது அப்படின்னா H3O+ OH- அப்படின்னு தான் வந்து தண்ணி வந்து தானாக சிதைவடையுது அப்படிங்கிறாங்க. கீழ்காண்பவர்களை அவற்றின் pH மதிப்புகளின் அடிப்படையில் வந்து ஏறுவரிசை வந்து எழுதுங்க அப்படிங்கிறாங்க. pH அளவு அடிப்படையில்னா ஃபர்ஸ்ட் வந்துன்னா நம்ம வயிற்றில் இருக்க HCl இருக்குல்ல, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், அதை தான் சொல்கிறாங்க. இறப்பை அமிலம் அதுதான் ஃபஸ்ட்டில் வருது. அதுக்கடுத்து தான் வந்து பால் வருது. பாலுக்கு அப்புறம் வந்து தூய நீர், ஃபைனலாக தான் வந்து குருதி வருது. ஸோ நமக்கு வந்து இந்த 1 to 7க்குள்ளே இருக்க pH மதிப்போட வேல்யூ தான் இதெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து இறப்பை அமிலம், அதுக்கடுத்து பால், அதுக்கடுத்து தான் வந்துன்னா தூய நீர், மனித குருதி வருது. ஏறு வரிசையில் எழுதுகிறாங்க. ஸோ 1 to 7ல் வந்து இது வரும். தாவர மரபு தொழில்நுட்பவியலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆக்டோபாக்டீரியம், அக்ரோபாக்டீரியம், டியூபிபேசியன்ஸ் அப்படிங்கிறாங்க. தாவர மரபு தொழில்நுட்பவியலில் அதிக அளவில் பயன்படுத்தப்படும் பாக்டீரியம்னா அக்ரோபாக்டீரியம், டியூபிபேசியன்ஸ் அப்படிங்க. இது பார்த்துக்கிங்க, இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த ரிபோஃப்ளேவின் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா விட்டமின் வந்து B2 தான் வந்து ரிபோஃப்ளேவின் அப்படி. தயாமினா விட்டமின் வந்து B1. ஃபைரிடாக்சின் அப்படின்னா வந்து விட்டமின் வந்து B6 தான் வந்து ஃபைரிடாக்சின். சைனோகோபலமைன்னா வந்து விட்டமின் வந்து B12 வரும். ரிபோஃப்ளேவினா விட்டமின் B2, தயாமின்னா விட்டமின் B1, ஃபைரிடாக்சின்னா விட்டமின் B6, சைனோகோபலம்னா விட்டமின் B12. நமக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படி கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா இதனால் இருக்கிற குறைபாட்டு நோய்கள் என்னன்னு கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. காற்றுள்ள மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கும் பொதுவான வினைகள் வந்து என்ன அப்படின்னா வந்து கிளைக்காலிசிஸ் அப்படிங்கிறாங்க. காற்று மற்றும் காற்று இல்லா சுவாசத்தில் வந்து பொதுவான வினைகள் வந்து கிளைக்காலிசிஸ். பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர் என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மெலட்டோனின். பினியல் உறுப்பு சுரக்கும் ஹார்மோனின் பெயர் வந்து மெலட்டோனின். இதெல்லாம் வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் தான், பார்த்துங்க. யோகா விரைவு வண்டி என பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ரயில் வந்துன்னா ஹரித்வார் விரைவு வண்டி தான் வந்து. இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்துக்கு இந்தியா செய்யும் துயதுடைப்பு மற்றும் மீட்பு பணி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆப்ரேஷன் மைத்ரி. ஸோ எல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் பார்த்தேன். இதுதான் வந்து இது. மதன் மோகன் மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் வந்து எதை சார்ந்தது அப்படிங்கிறாங்க. ஆசிரியர் மற்றும் வந்து பாடம் நடத்துதல் தான் வந்து அது. ஏன்னா அவங்க வந்து வாரணாசியில் கூட வந்து ஒரு பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதை வச்சு தான் நினைக்கிறேன். மதன் மோகன் மாளவியா தேசிய திட்டத்தின் நோக்கம் ஆசிரியர் மற்றும் பாடம் நடத்துதல் சார்ந்தது அப்படின்னு. பெண் குழந்தைகளுக்கான புதிய சேமிப்பு திட்டத்தின் சரியான பெயரை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்க அப்படிங்க. இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டம் இருக்குல்ல, அதுதான் வந்து சுகன்யா சம்ருதி திட்டம் அப்படிம்பாங்க. இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அந்த டைம் வந்துன்னா இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணப்போ வந்து இது வந்து பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. சர்ச்சைக்குரிய மேகி நூடுல்ஸ் தயாரிப்பில் கலந்துள்ளதாக கூறப்படும் உலோகம் என்ன அப்படின்னா லெட், EM தான் கலந்துருக்கும். கீழ்காணும் இமயமலை சிகரங்களை உயரத்தின் அடிப்படையில் இறங்கு வரிசைப்படுத்துக்கணும். அதிகத்திலேருந்து கம்மியானதை படுத்த சொல்கிறாங்க.
எவரெஸ்ட், நந்தாதேவி, தௌலகிரி, நந்த பர்வதம்னு சொல்லுவாங்களா, அதுதான் நங்கா பர்வத்துன்னு எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எவரெஸ்ட் சிகரம் வருது, அதுக்கப்புறம் வந்துன்னா தௌலகிரி வருது, அடுத்து நங்க பர்வதம், ஃபைனலாக தான் வந்து நந்தா தேவி வருது. எவரெஸ்ட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மீட்ரு பார்த்துக்குங்க. எவரெஸ்ட்னால் 8 மீட்டர் அப்படி வரும், அது மாதிரி வரும் பார்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த ஆர்டர் தெரிஞ்சால் தான், அதோட உயரம் என்னன்னு தெரிஞ்சால் தான் அதை வந்து நம்ம இறங்கு வரிசைப்படுத்த முடியும். எவரெஸ்ட் கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு போட்டுருவோங்கிறனால எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சுட்டாங்க பாருங்கள். அதே மாதிரி வந்து நந்தாதேவியும் கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து கரெக்டாக போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து 2 ஆப்ஷனை எப்போவுமே வந்து ஒமிட் பண்ணிடுவோம். அடுத்த ஒரு 2 நம்ம அதில் சூஸ் பண்ணுறதுல தான் நம்ம மாட்டிக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து எவரெஸ்ட் வரும், அதுக்கு அடுத்து தௌலகிரி வரும், அதுக்கு அடுத்து தான் வந்து நங்கா பர்வதம் வரும், அடுத்து தான் வந்து நந்தா தேவி வரும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள புரட்சிகளை தொடர்புடைய புலங்களோடு பொறுத்துக அப்படிங்கிறாங்க. இது ஈஸி தான் பார்த்தேங்க. இது மாதிரியான கேள்விகளும் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. வெள்ளி வந்து என்ன முட்டை வந்து சொல்லுவாங்க, வெள்ளி புரட்சி வந்து முட்டை. இளஞ்சிவப்பு வந்து என்னென்னா இறால் வரும், மஞ்சள் வந்து எண்ணெய் வித்துக்கள், சாம்பல் வந்து உரம் வரும். வெள்ளினா முட்டை வரும், இளஞ்சிவப்புனா இறால் புரட்சி, மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள், சாம்பல் புரட்சினா வந்து உரம் வரும். இதை நல்லா பார்த்தாங்க. இந்த மாநிலங்களை தனியாக பிரிப்பதற்கு முன்பு அவை எந்த மாநிலத்துடன் இணைந்திருந்து என்பதை அடையாளம் கண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறாங்க. ஹரியானானா பஞ்சாப், ஹரியானா தான் படிப்போம். ஜார்க்கண்ட்னா பீகார், ஜார்க்கண்டு. உத்தராஞ்சல் வந்து யூபி, உத்தரப்பிரதேசம். சத்தீஸ்கர் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்துலேருந்து வந்து பிரிச்சிருக்காங்க. பார்த்துங்க, இதெல்லாம் வந்துன்னா நம்ம இதெல்லாம் ஈஸியாகவே பண்ணிடலாம், இருந்தாலும் சும்மா ஒரு இடம் ரீட் பண்ணிக்கோங்க. சம்ஜதா விரைவு ரயில் போக்குவரத்து இந்திய பாகிஸ்தான் இடையே ஓடுகிறது. இரு நாட்டிலும் அதன் இலக்கை வந்து அடையாளம் காட்டுக அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் அட்டாரியிலிருந்து பாகிஸ்தானின் லாகூர் வரை வந்து இது வந்து போக்குவரத்து இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்தியாவின் முதல் இயற்கணித மேதை யாருன்னு கேட்குறாங்க. ஆரியப்பட்டா தான் வந்து இந்தியாவின் முதல் இயற்கணித மேதை. நாட்டிய சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து பாரத முனி தான் வந்து நாட்டிய சாஸ்திரத்தை வந்து எழுதியிருக்காங்க. எத்தனை வருடங்களுக்கு ஒரு முறை தேசிய கல்வி ஆணையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையம் வந்து பரிந்துரை செய்துள்ளதுன்னா 5 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வந்து தேசிய கல்வி ஆணையம் வந்து ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பழங்குடியின மக்களுக்கான தேசிய ஆணையம் வந்து பரிந்துரை செய்கிறது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து மாறவே மாறாத ஒன்று பார்த்துக்கோங்க. முதலில் பாரத ரத்னா விருதினை வந்து பெற்றவர் யார் அப்படின்னா வந்து ராஜாஜி, அதான் ராஜகோபாலாச்சாரி தான் சொல்லியிருக்காங்க. 1955 வாங்கியிருப்பாங்க. பின் வருவனவற்றுள் சரியானதை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. 1, 2, 4 தான் சரிங்கிறாங்க. ஜனநாயக அரசாங்கம் வந்து சுதந்திரமானதாக தான் இருக்கும். சுதந்திர அரசாங்கம் வந்து ஜனநாயக முறைமையுடையது, அதையே இன்டர்சேஞ்ச் மாதிரி சொல்லியிருக்காங்க. சுதந்திர ஜனநாயகம் பொதுநல சார்புடையது அப்படிங்கிறாங்க. சுதந்திர ஜனநாயகம் ஒரு கூட்டு குழுமம் சார்புடையதுங்கிறது கிடையாதுங்கிறாங்க. அது வந்து ஒரு பொதுநல சார்புடையது தான் கரெக்டு. ஸோ ஜனநாயக அரசாங்கம்னா சுதந்திரமானது, சுதந்திர ஜனநாயக அரசாங்கம் வந்து ஜனநாயக முறைமை உடையது, சுதந்திர ஜனநாயகம் வந்து பொதுநல சார்புடையது அப்படிங்கிறாங்க. பின்வரும் விதிமுறைகளில் எந்த ஒன்று பாராளுமன்றத்தின் வந்து சாதாரண பெரும்பான்மை மூலமே நிறைவேற்றப்பட இயலும் அப்படின்னா வந்து மாநிலத்தின் சட்ட மேலவை மன்றம் வந்து தொடர்பான விதிமுறைகள் வந்து ரொம்ப சாதாரண பெரும்பான்மை மூலமே நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறாங்க. மாநில சட்ட மேலவை மன்றம் தொடர்பான விதிமுறைகளுக்கு வந்துன்னா பாராளுமன்றத்தில் வந்து ஒரு சாதாரண பெரும்பான்மை மூலமே நிறைவேற்றப்படலாம் அப்படிங்கிறாங்க. மேலவை சம்பந்தமான விதிமுறைகள்லாம். லோக்பால் மசோதா முதலில் லோக்சபாவில் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. 1968 தான் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது.
அடிப்படை கடமைகள் மீதான வர்மா கமிட்டி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்தன 1999. பின்வருவனவற்றுள் எந்த அரசமைப்பு விதி துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு கூறுது அப்படின்னா 89 தான் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை கூட்டத்துக்கு தலைமை தாங்குவார் அப்படின்னு கூறுது. ஜமீன்தாரி முறை இந்தியாவில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. லார்ட் கார்ன்வாலிஸ் அவர்களால் தான் ஜமீன்தாரி முறை தொடங்கப்பட்டது. இருப்பு பாதை இல்லாத இந்திய மாநிலம் எது அப்படின்னா நாகாலாந்தில் தான் இருப்பு பாதையே இல்லாத இந்திய மாநிலம் அப்படிங்கிறாங்க. நில சீர்திருத்தம் கீழ்காண்பவைகளுள் எவற்றை முக்கியமாக அளித்தது அப்படின்னா நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது. நில சீர்திருத்தம்னா நிலங்களை உழும் உழவர்களுக்கு ஊக்கத்தொகையும் ஊக்கமும் அளிப்பது அப்படிங்க. யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வர் ஐயா தான் முறையான திட்டமிடல் முயற்சி மேற்கொண்டிருப்பாங்க. சென்னையில் உள்ள நீல் சிலையை அகற்ற யாருடைய தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது அப்படின்னா நீல் சிலையை அகற்ற என் சோமையா ஜூலு அவர்கள் தலைமையில் தான் சத்தியாகிரக குழு அமைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார் அப்படிங்கிறது 1946 ஜூலை 6 தான் நேரு காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றிருக்காங்க. வந்தே மாதிரம் என்கிற தேசிய பாடல் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஆனந்த மடம் என்ற நாவலிருந்து எடுக்கப்பட்டது. 1882 வெளிவந்திருக்கும் ஆனந்த மடம் நூல்லேருந்து. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்திய காங்கிரஸில் 1896 தான் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க இந்த தேசிய பாடலை. வந்தே மாதம் என்கின்ற தேசிய பாடல் எந்த நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை எப்போ வங்கப்பிரிவு நடக்கும் பார்த்திங்களா, சுதேசி இயக்கம் அப்படிலாம், அந்த டைம் தான் இதை நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. வந்தே மாதரத்தை அந்த சுதேசி இயக்கம் இதெல்லாம் நடக்கும் பார்த்திங்களா. அப்போ இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறாங்க. ஜனவரி 26, 1930. இது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு குழப்பமான ஒரு கேள்வி. இது 1929, 1930 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் பூரண சுதந்திர நாளாக எந்த நாள் கொண்டாடப்பட்டது அப்படின்னா 1930 ஜனவரி 26. இனிமேல் வரதெல்லாம் சம்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு 50ல் நம்ம ஸ்டாண்டர்டாக கேட்குற ஜிகேல உள்ள கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 50 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.